இந்த கே ராஜன் ஒரு தைரியத்தின் அடையாளம், துணிச்சலின் அடையாளம். எவ்வளவு தன்னம்பிக்கை, எத்தனை பேருக்கு அவர் இந்த மேல அறிவுரை சொல்லி இருக்கிறாரு. ஒன்னே ஒன்றுதான், அந்த கே ராஜன் என்பவர் தயாரிப்பாளரா, இயக்குனரா, நடிகரா, இது எல்லாத்தையும் விட ஒண்ணு சார், சினிமா மீது அக்கறை உள்ள மனிதன் சார். இந்த சினிமா நல்லா இருக்குன்னு நினைச்ச, உண்மையிலே நல்லா இருக்குன்னு நினைச்ச ஒரு உண்மத உள்ளம் சார் அவர். இங்க பேச சும்மா ஆவேசம்லாம் அவர் பேசிட்டு போல, ஆதங்கம். இப்படி தயாரிக்கிறாங்களே, இப்படி பிளான் பண்ணாம பண்றாங்களே, இவ்வளவு சம்பளம் பேசுறாங்க, படத்தை ரிலீஸ் பண்ண முடியலையே, தியேட்டர் நம்ம கையில இல்லையே, பொய் கணக்கு காட்டுறாங்களே, எத்தனை விஷயங்கள் சினிமாவில் இருந்துச்சு. அத்தனைக்கும் குரல் கொடுத்த ஒரே மனிதன், ஒரே ஆள், கே ராஜன். எப்படி இந்த எண்ணம் வந்துச்சு? எப்படி சார்? ஒரு மனுஷன் 85 வயசு, இன்னும் ஒரு 6-7 வருஷம் கலந்துருந்தா உங்களை இயற்கையே கூட்டி போயிருக்கும்ல. இவ்வளவு வயசு, இவ்வளவு ஆயுசு உங்களுக்கு. 85 வயசுல ஒருத்தருக்கு தற்கொலை பண்ணுங்கிற ஒரு தோணுச்சுன்னா உலகத்துல அதான் மிகப்பெரிய கொடுமை, மிகப்பெரிய கொடுமை. முதுமையில ஒரு ஒரு ஆயுசு முடிவு பிறகாத்த ஒரு தற்கொலை பண்ற முடிவுன்றானா எவ்வளவு ஒரு கொடுமை இது. அப்ப அந்த மனசு எவ்வளவு வேதனைப்பட்டிருக்கும். நான் நேத்து நினைச்சு பாக்குறேன், இந்த வயசுல எப்படி தோணிருக்கும் தெரியல. உங்களுக்கு 30 வயசுல போகலாம், 40 வயசுல தோணலாம், 50 வயசுல தோணலாம். எப்படி 85 வயசுல எப்படி ஒரு மனுஷனுக்கு தோணும்? அப்படி தோன்றதுதான் எவ்வளவு ஒரு வேதனையா இருக்கும். நீங்க சாதாரண ஒரு சால்வான ஆடு இல்லையே, சாதாரண ஒரு மனிதன் இல்லையே. பருவாபாச்சல திருட்டு வசதிய புகுந்து ஒத்தால் தனி மனுஷனா போய் எல்லாத்தையும் அடிச்சு நொறுக்குனீங்கல்ல, அந்த கே ராஜன் எங்க சார்? எங்க சார் கே ராஜன்? ஆத்துல விழுகிறாக்கா? விழுந்து போன சினிமாவை தூக்கி நிறுத்துறதுக்கு அவ்வளவு பேச்சு பேசினீங்களே, போய் ஆத்துல விழுந்துருக்கல சார். தமிழ் சினிமாவில் தனது தனித்துவமான கதை அம்சத்தாலும் மாஸ் வசனங்களாலும் ரசிகர்களின் இதயத்தில் தனி இடம் பிடித்த இயக்குனர், திரைப்பட இயக்குனர்கள் சங்கத்தின் பொருளாளராக பொறுப்புடன் செயல்பட்டு வரும் திரு பேரரசு அவர்களை வாழ்த்தி பேச அழைக்கிறோம். அனைவருக்கும் வணக்கம். விசாரணை கைதி, இத்தனை நாள் அந்த டைட்டில் எப்படி விட்டு வச்சாங்கன்னு தெரியல. நல்ல டைட்டில், விசாரணை அப்படின்னு படம் மிகப்பெரிய வெற்றி அடைஞ்சிருச்சு. கைதி அதுவும் மிகப்பெரிய வெற்றி. விசாரணை கைதி, ஆமா, அதுவும் அந்த டைட்டில் செலக்ட் பண்ணுவது ப்ரொடியூசர் வெங்கடேஷ் சார். ஓகே, வாழ்த்துக்கள். விசாரணை கைதியை விசாரிக்க வந்திருக்கீங்களா இல்லை வாழ்த்து வந்திருக்கலான்னு தெரியல. ஆமா, கூல் சுரேஷ் விசாரிக்க வந்திருக்கிறாரு, வாழ்த்தவர்ல. எங்கள் சேலம் மாறார், எங்கள் அண்ணன், மிக சிறந்த மனிதர், மிக சிறந்த மனிதர். அந்த உதவுற குணம் அவரு கூட ஒரு 10 நாள் பண்ணாலே எல்லாருக்கும் வந்துடும். அந்த அளவுக்கு ஒரு தன்மையான ஆளு. இன்னொன்று, சினிமாவை நேசிக்கிறவர், சினிமாவுக்காக நேசிக்கிறவர். ஒரு படத்தோட இயக்குனர் அப்படின்னா, ஒரு சினிமாவோட இயக்குனராக ஒரு அன்பை காட்டிடுவார். ஒரு படத்தோட தயாரிப்பாளர், நடிகர் அப்படின்னால அது ஒரு என்னன்னு தெரியல,
நீங்க நான் பார்த்தேன். ஒரு பாரதிராஜனா அவருக்கு உயிர் சார். பாக்கியராஜனா அவருக்கு உயிர் சார். பார்த்திபனா ஒரு உயிர் சார். பாரதிராஜா சாரோட பையன் மனோஜ்குமார் இறந்த அன்னைக்கு ஃபர்ஸ்ட் இங்க அண்ணா நகர்ல இருந்து அவருடைய பாடி எடுத்து நீலாங்கரை கொண்டு வர்றாங்க. நான் இங்கே போயிருந்தேன். இங்கேருந்து பாடி போது பின்னாடியே போனார். கூட்டம் அங்கே நைட்டு அங்கே இருந்து சும்மா விசாரிக்கிறது, ஆறுதல் கூட்டு போகல அவர். ஒரு மனுஷனை பாருங்க எப்படின்னா, ஒரு எந்த அளவுக்கு ஒரு இயக்குனர் நேசிச்சிருக்காரு அப்படின்னா, மறுநாள் அங்கே வர்ற பத்திரிக்கையாளருக்கும் சரி, காவல்துறையினருக்கும் சரி, அங்கே வந்து பொதுமக்கள் எல்லாருக்கும் சரி, தண்ணியிலிருந்து டீயிலிருந்து கால் டிஃபன் மத்தியான சாப்பாடுலேருந்து எல்லாத்தையும் ஒரு தனி மனிதனா ஒரு ஆள் இருந்து அரேஞ்ச் பண்ணார் சார் அவர். நான் அன்னைக்கு ஃபுல்லாக கூடவே இருக்கேன். எல்லாரும் வராங்க, ஆறுதல் சொல்லுவாங்க, போவாங்க. இவர் ஒரு பக்கம் போன்லேயே இருப்பார். வந்துருச்சா, அனுப்பிட்டியா, 11க்குலாம் இங்கே சாப்பாடு இருக்கணும். அப்புறம் போலீஸ் எத்தனை பேர் எண்ணுவார், பத்திரிக்கையாளர் எத்தனை பேர் எண்ணுவார். இது என்னன்னா, ஒரு சினிமாவை நேசிக்கக்கூடன்னு தான் இதை பண்ணுவான் ஃபர்ஸ்ட். இந்த நட்பு பாரதிராஜா மேல நட்பு எப்படி இருந்துச்சு அவருக்கு? ஏன்னா சில மேடைகளில் சில விஷயங்கள் நம்ம சொல்லித்தான். அன்னைக்கு நான் எந்த அளவுக்கு இவர் சினிமாவை நேசிக்கிறாரு, சினிமா இயக்குநர்களை நேசிக்கிறாரு, இந்த கலையை நேசிக்கிறாருன்னு அன்னைக்கு பார்த்தேன். இன்னைக்கும் இந்த மேடையில் வந்து ஒரு சிறு பட்ஜெட் படம் இன்னைக்கு வந்து உட்காந்து வாழ்த்துறாருன்னா சினிமாவை நேசிக்கக்கூடிய ஒரு உள்ளம். நன்றிண்ணா. ஒரு இறுக்கமான சூழல், இதை மீறி பேச வேண்டிய சூழல். மாஸ்டர் மகேந்திரன் ஒரு ஸ்டேஜ் வரைக்கும் மாஸ்டர் மகேந்திரன்னா குழந்தை நட்சத்திரமா தான் மாஸ்டர் மகேந்திரன் சொன்னோம். அதுக்கப்புறமும் மாஸ்டர் மகேந்திரன் வந்துச்சு. எங்க மாஸ்டர் ஒரு படத்துல பின்னிட்டார், நல்ல பேர் எடுத்தார். அப்ப சில பேர் வந்து மாறாது, அது வந்து ஆண்டவன் எழுதி வச்சிட்டான். அப்போ குழந்தை நட்சத்திரமா இருக்கும்போது மாஸ்டர் மகேந்திரன், அப்புறம் ஹீரோ ஆனதுக்கு அப்புறம் மாஸ்டர் படத்துல நடிச்சுட்டு மாஸ்டர் மகேந்திரன். அவர் எனக்கு சீனியர் தான் அவர். நீங்க சொன்ன மாதிரி ஆமா. உட்காருங்க. எதிரும் படத்துல நான் அசிஸ்டன்ட் டைரக்டர். ஓகே, அதுல ஒரு குழந்தை நட்சத்திரம். சாட்டர்டேனா நான் போய் கூப்பிடணும், சாட்டர்டே வாங்கன்ட்டு ஒரு லுக் விடுவார். ஒன்றும் வந்துட மாட்டார், அவர் ஆர்டிஸ்ட்ல. ஆமாம், வரேன் பாரு, கூட வரணும்ல, வரேன்னு போன அர்த்தம். ஆமாம். அப்போ நான் சரி என்னடா திருப்பி சாட்டர்டே, ஸோ வரேங்க பாரு. அதுக்கப்புறம் டைலாக் பாரு, நம்ம டைலாக் படிச்சு காட்டணும் அப்படி கேட்பாரு. ஆமாம். என்னன்னா அந்த குழந்தையா இருக்கும்போது ஒரு நடிகருக்குள்ள அந்த கெத்து இருக்குல்ல, அப்பவே பார்த்தேன் அவர்கிட்ட. எனக்கெல்லாம் அப்போ நம்ம வந்து வேற மாதிரி இருக்கு, நம்ம அசிஸ்டன்ட் டைரக்டர் ஓகே. அப்போ அவர் குழந்தை நம்மளும் கொஞ்சம் அவரோட அப்பவே ஒரு 15 வயசு கூட இருக்கும்னு நினைக்கிறேன். அப்பவே கோவம் உள்ள இருக்கான். அவனே என்ன கெத்து காட்டுற, அவன் காட்ட முடியாதுல்ல. ஏதாவது நான் திட்டுன்னு வச்சுக்க, அப்புறம் பிடிச்சிட்டு கம்ப்ளைண்ட் பண்ணி என்ன வேலை தூக்கிடுவாங்க. அதனால எல்லாத்தையும் கொடுத்துட்டேன். ஆனா அப்போ அந்த சூழல்ல பார்க்கும்போது ஒரு பந்தாவா தெரிஞ்சு, அது பந்தா இல்ல, கெத்து, நடிகண்டா அப்படிங்கிற ஒரு கெத்து. அந்த கெத்து தான் இன்னைக்கு நீ சினிமாவில் பயணிச்சுக்கிட்டு இருக்கேன்.
வெற்றி அடையிற மட்டும் வெற்றி இல்லைங்க. நான் சொல்றேன். வெற்றி அடைய மட்டும் வெற்றி இல்லை. வெற்றிக்காக எவன் தொடர்ந்து போராடிக்கிட்டு இருக்கானோ அதான் வெற்றி. அதான் வெற்றி. அதுக்கு ஒரு தைரியம் வேணும், அதுக்கு ஒரு தில்லு வேணும், அதுக்கு ஒரு மன திடம் வேணும். எங்கடா போகுங்க சினிமா? என் சினிமா அது. நான் வெட்டிச்சு தீருவேன் அப்படின்னு அது ஒரு போராடி வெற்றி அடைஞ்சிட்டா அது வெற்றி முடிஞ்சு வச்சு. வெற்றி அடைஞ்சிட்டான். அந்த வெற்றியை நோக்கி ஒருத்தன் பயணிக்கிறான் பாருங்க. லட்சிய பயணம். எதுவுமே காதல் அப்படித்தான். ஒரு பொண்ணு லவ் பண்றோம். அவ சம்மதிக்கணும், அப்புறம் கல்யாணம் பண்ணுங்கிற போராட்டம். கல்யாணம் பண்ணிட்டா முடிச்சு வச்சு. என்ன கூல் சார்? சில விஷயம் அவருக்கு தெரியும். அது மாதிரி மகேந்திரன் சார் வந்து இதுக்கா சொல்ல, இதான் சார் லைஃப். ஜெயிக்கிறோட சார், ஜெயிக்கிறக்க போராடும்ல, அது லைஃப் சார். ஜெயிப்பீங்க. ஆனா ஜெயிப்பீங்க. 2 வாழ்த்துக்கள் உங்களுக்கு. அப்புறம் நம்ம நடிகர் உன்னிகிருஷ்ணன் அடுத்து போராடி ரெடி ஆகிட்டு இருக்காரு. அவரு ஏதாவது ஒரு படத்தை நம்ம தொடர்ந்து நடிச்சு எங்கேயாவது ஒரு படத்தை பேர் வாங்கிட மாட்டோமா அப்படின்ட்டு ஒரு நடிகர் மட்டும் இல்ல, அவர் நடிக்கிற படத்துல அந்த தயாரிப்பாளருக்கு பக்கபலமா இருப்பார். அது எங்கேயும் படம் நின்றக்கூடாது. அதை ரிலீஸ் பண்ணி திரையிற வரைக்கும் கூட இருக்கிற நடிகர்னா உன்னிகிருஷ்ணன். ஏற்கனவே பல குரல் சந்திச்சாரு. அப்போ நான் கூட இருந்துனால பெரிய பஞ்சாயத்தா நினைச்சு, அதனால சொல்றேன். உட்காருங்க. அசால்ட்டு மதுரை. மதுரைனால அசால்ட்டு தான் சார். ஏன்னா எதுக்கும் பயப்பட மாட்டாங்க. அட பார்த்துக்குவாங்க. அது மதுரைங்கிறது அது மண்ணு அசால்ட்டா. நீங்க கரெக்டா இருக்கு. எனக்கு அசால்ட்டு மதுரைங்கும் போதே மதக்கார நினைச்சேன். அப்பா அது மண்ணு மையமா. நீங்க பூர்வீகம் மதுரைனாலே அதுதான் உங்க மண்ணு. நீங்க மண்ணின் மைந்தன். ஓகே, நீ அசால்ட்டா ஜெயிச்சிருவீங்க. 2026 நமக்கு நீங்க இல்ல, நிறைய பேருக்கு 2026 நமக்குன்னு ஆகி போச்சு. அதனால உங்களுக்கு 2026 கை கொடுக்கும். கவிஞர் கலைக்குமார் அவர்கள், சரவணன் அவர்கள். ஆமா, கவிஞர்கள் வந்து கவிஞருக்குள்ள ஒரு சாப்பு கேட்டு இருக்கு. எல்லாருக்கும் தனித்தனியாக செலவு போட்டாங்க. இந்த கவிஞர்னாலே அங்கேதான் எல்லாம் எல்லாரும் சுருக்குவாங்க. சம்பளம் தர மாட்டாங்க, ஏன்னா எல்லாருக்கும் அள்ளி கொடுப்பாங்க. கவிஞர்னா 1 லட்சம் கட்ட 10,000 தான் ஆரம்பிப்பாங்க. அப்படிதானே? இருந்தாலும் சில கவிஞருக்கு அந்த யோகம் கேட்கிற பணத்தை கொடுப்பாங்க. வளர்ந்து வர கவிஞர் எல்லாமே என்னன்னா, உங்களுக்கு ஒரு அதிர்ஷ்டம் என்ன, இப்போதைக்கு படங்களை பாட்டு இருக்கிறதே பெரிய விஷயம். அப்போ ஒரு படத்துலயும் 6 பாட்டு 7 பாட்டு அப்படி இருக்கும். இப்பெல்லாம் படங்களை பாடல் இருக்கிறதே அதிர்ஷ்டம். அதில் நம்மளுக்கு வாய்ப்பு வருது பெரிய அதிர்ஷ்டம். ஆமா, அப்படியே பயணிப்போம். வாழ்த்துக்கள் சார், ரொம்ப நல்லா இருந்தது. அப்புறம் வில்லன் ராமச்சந்திரன். ஆமா, ஓகே, சூப்பர். ஆமா, நீங்க ஒரு டைலாக் கிட்டிய மறந்துட்டேன். அவர் சொல்றாரு, நான் அரசு வேலையை விட்டுட்டு சினிமாவுக்கு வர போறேன்ட்டு. நிறைய பேர் சினிமா விட்டு அரசுக்கு போறாங்க. நீங்க உள்டாவா அங்கிருந்து இங்கே வரீங்க. எல்லாம் ஒரு பரிமாற்றம் தான் பண்ற. நீங்க அங்கிருந்து போறோம், நீங்க அங்கிருந்து வாங்க. மைக்குள்ள ஆயிரும் உட்காரு. அப்புறம் எங்க அப்பா நடிச்சாரு அண்ணன். ரொம்ப யதார்த்தமான ஒரு வில்லேஜ், ரொம்ப யதார்த்தமா ஒரு முகம் பண்ணினேன். ஆனா இப்போ சேவ் பண்ணி கொஞ்சம் இதாக இருக்கு நினைக்கிறேன். டக்குன்னு அடையாளம் தெரியல. அப்புறம் படத்தோட தயாரிப்பாளர் பார்த்த தேவமா தெரியல, வாய்ப்பு கேட்டு வந்த மாதிரியே இருக்காரு. ஆமா, இப்போ நான்லாம் இப்போ வந்து பெரிய தயாரிப்பாளரோட நான் இப்போ மதிக்கிறது யாரு தெரியுமா? சின்ன தயாரிப்பாளர்லாம். ஏன்னா நான் திரும்ப சொல்லியிருக்கேன், பெரிய தயாரிப்பாளர்கள் பெரிய பெரிய நடிகர் எல்லாருமே அவங்க ஏற்கனவே கோடி கோடி சம்பாதிச்ச டெக்னீஷியன் தான் போடுறாங்க. நம்பர் 1 கேமராமேன், நம்பர் 1 மியூசிக் டைரக்டர், நம்பர் 1 ஆர்ட் டைரக்டர், கேரக்டர் ஆர்டிஸ்ட் எல்லாமே பெரிய பெரிய ஆளு தான். எடிட்டர் எல்லாம் பெரிய ஆளு இருப்பாங்க. அவங்க ஏற்கனவே காரு பங்களா செட்டில் ஆயிட்டாங்க. இந்த மாதிரி சின்ன புலிசை தான் சார்
ஒரு 6 மாசம் வாடகை கொடுக்காம இருக்கிற ஒரு மேக்கப் மேனுக்கு வாய்ப்பு கொடுப்பாங்க. ஷூட்டிங் போய் 7-8 மாசம் இருக்கும். அந்த உதவி இயக்குனருக்கு உங்களை மாதிரி பிடிச்சத வாய்ப்பு கொடுப்பாங்க. நான் வந்து இப்போதைக்கு நான் தலை வணங்குறது சின்ன பிடிச்சவர் தான். அவங்க தான் நீங்கள் எங்களை வாழ வைக்கணும். இந்த சினிமாவில் 80% 80% நலிந்த தொழிலாளர்கள் தான். அவங்கள வாழ வைக்கிறதே அவங்கள மாதிரி சின்ன தயாரிப்பாளர் தான். அதனால இப்போதைக்கு இந்த மாதிரி தயாரிப்பாளர் தான் மிகப்பெரிய தயாரிப்பாளர்கள். நீங்க தான் எங்களுக்கு பெரிய பெரிய தயாரிப்பாளர். இருக்கிறவனுக்கே அள்ளி கொடுக்கறதில்ல, எல்லாரும் கொடுக்கறவன் தான் தயாரிப்பாளர். வாழ்த்துக்கு சார். உங்களால இந்த படத்துல நிறைய பேர் சம்பாதிச்சிருப்பாங்க, நிறைய பேர் சோறு போட்டிருக்கீங்க. வாழ்த்துக்கு. அப்புறம் இந்த படத்துக்கு நான் தான் இயக்குனரா உட்காரன் அப்படின்னு அவருக்கு சந்தர்ப்பத்தை உட்காந்துருக்காரு. அவர் தான் மணிகண்டன். இவ்வளவு சாப்பிட்டா பார்த்தது இல்லை. என்னையே ஃபர்ஸ்ட் பார்த்த மாதிரி இருக்கு. ஃபியூச்சர்ல என்ன பண்ணி வந்துருவீங்க என்ன? நல்ல கதை இருக்கு நினைக்கிறேன். விசாரணை கைதியே டைட்டிலே ஒரு இது இருக்கு, சென்டிமெண்ட் இருக்கு. அதை நீங்க சொல்லிருங்க. இவருக்கு நான் என்ன வேலை பார்க்கறது தெரியல. தொகுப்பாளினி யாரு? கார்த்திகா? காயத்ரி நினைச்சேனா? அது தெளிவா சொல்லுங்க. நான் வந்து காயத்ரியா ரெண்டுக்கும் ஒரே சேம். ஓகே. இந்த படத்தின் பிஆர்ஓ ஸ்பெஷலா சுரேஷ் அழைத்து வந்த கார்த்திக்கு நன்றி. அதே மாதிரி தொகுப்பாளினி கதாநாயகி காயத்ரிக்கு நன்றி. எனக்கு காயத்ரி விழுந்துச்சு. உங்களுக்கு உங்க மனசுல பேசுறது எனக்கு விழுந்துச்சு. எனக்கு வேற ஒன்று. பிரசாத் லேப் இந்த மேடை அதிக நேரங்கள் நாங்கள் செலவிட்ட மேடை. அதிக நேரம் அதிக விழாக்களில் நான் இன்னும் பலர் ஒருவரோடு பங்கெடுத்து செலவிட்டோம். பல தருணங்கள் ஒன்றாக பயணித்தோம். பூஜையா இருக்கட்டும், படம் சில படம் பார்க்கறதா இருக்கட்டும், ஆடியோ லான்ச் என் கையிலும் தயாரிப்பாளர் கே ராஜனின் அந்த இரும்பு கரங்களும் சேர்ந்து பல இசை தட்டுகளை வெளியிட்டிருக்கிறோம். நேற்றுலேருந்து இன்னைக்கு இப்போ கூட நம்ப முடியல. ஏன்னா ஒருத்தர் ஒரு யாரோ தயாரிப்பாளர், ஒரு நடிகரை, யாரோ ஒருத்தர் சூசைட் பண்ணிட்டாரு அப்படின்னா அந்த கேரக்டரை பொறுத்து நம்ம நம்பிடுவோம். ஒரு பல வருஷம் முன்னாடி ஜிவி அப்படின்னு ஒரு தயாரிப்பாளர், ஜி வெங்கடேசன், அதான் நாயகன் படம், மௌனரகம் படம் தயாரிச்சவர். அவருக்கே ஒரு கடன் பிரச்சனை. அவர் இந்த மாதிரி சூசைட் பண்ணிட்டார், தற்கொலை. அப்ப அதுக்கு காரணம் தெரிஞ்சது, இந்த கடன் தொழில இறந்துட்டார். ஓகே, காரணம் தெரிஞ்சு நம்மளுக்கு. அப்ப இறந்துட்டார், என்ன ஒரு அணுவா போட்டோம். இப்படி இவ்வளவு பிரமாண்டமா படம் பண்ண ஒரு தயாரிப்பாளருக்கு இப்படியா அப்படிங்கிறது நம்ம ஆதங்கப்பட்டோம். இந்த கே ராஜன் ஒரு தைரியத்தின் அடையாளம், துணிச்சலின் அடையாளம். எவ்வளவு தன்னம்பிக்கை! எத்தனை பேருக்கு அவர் இந்த மேல அறிவுரை சொல்லியிருக்கிறாரு. ஒன்னே ஒன்றுதான், அந்த கே ராஜன் என்பவர் தயாரிப்பாளரா, இயக்குனரா, நடிகரா, இது எல்லாத்தையும் விட ஒண்ணு சார், சினிமா மீது அக்கறை உள்ள மனிதன் சார். இந்த சினிமா நல்லா இருக்குன்னு நினைச்ச, உண்மையிலே நல்லா இருக்குன்னு நினைச்ச ஒரு உண்மை உள்ளம் சார் அவர். நீங்க பேச சும்மா ஆவேசம்லாம் அவர் பேசிட்டு போல, ஆதங்கம்,
இப்படி தயாரிக்கிறாங்களே, இப்படி பிளான் பண்ணாம பண்றாங்களே, இவ்வளவு சம்பளம் பேசுறாங்க, படத்தை ரிலீஸ் பண்ண முடியலையே, தியேட்டர் நம்ம கையில இல்லையே, பொய் கணக்கு காட்டுறாங்களே, எத்தனை விஷயங்கள் சினிமாவில் இருந்துச்சு. அத்தனைக்கும் குரல் கொடுத்த ஒரே மனிதன், ஒரே ஆள், கே ராஜன். எப்படி இந்த எண்ணம் வந்துச்சு? எப்படி சார்? ஒரு மனுஷன் 85 வயசு, இன்னும் ஒரு 6-7 வருஷம் கலந்துருந்தா உங்களை இயற்கையே கூட்டி போயிருக்கும்ல. இவ்வளவு வயசு, இவ்வளவு ஆயுசு உங்களுக்கு. 85 வயசுல ஒருத்தருக்கு தற்கொலை பண்ணுங்கிற ஒரு தோணுச்சுன்னா உலகத்துல அதான் மிகப்பெரிய கொடுமை, மிகப்பெரிய கொடுமை. முதுமையில வந்து ஒரு ஒரு ஆயுசு முடிய போற காலத்துல ஒரு தற்கொலை பண்ற முடிவுண்டானா எவ்வளவு ஒரு கொடுமை இது. அப்ப அந்த மனசு எவ்வளவு வேதனைப்பட்டிருக்கும். நான் நேத்து நினைச்சு பாக்குறேன், இந்த வயசுல எப்படி தோணிருக்குன்னு தெரியல. உங்களுக்கு 30 வயசுல போகலாம், 40 வயசுல தோணலாம், 50 வயசுல தோணலாம். எப்படி 85 வயசுல எப்படி ஒரு மனுஷனுக்கு தோணும்? அப்படி தோன்றதுதான் எவ்வளவு ஒரு வேதனையா இருக்கும். நீங்க சாதாரண ஒரு சால்வான ஆடு இல்லையே, சாதாரண ஒரு மனிதன் இல்லையே. பரவாபாஜால திருட்டு விசிறிய புகுந்து ஒத்தால் தனி மனுஷனா போய் எல்லாத்தையும் அடிச்சு நொறுக்குனீங்க இல்ல, அந்த கே ராஜன் எங்க சார்? எங்க சார் கே ராஜன்? ஆத்துல விழுகிறக்கா? விழுந்து போன சினிமாவை தூக்கி நிறுத்துறதுக்கு அவ்வளவு பேச்சு பேசினீங்களே, போய் ஆத்துல விழுந்துட்டல சார். புரியல நம்மளுக்கு. அப்போ எதை நம்புறது தெரியல. ஒருத்தர் இவ்வளவு தைரியமா இருக்காரு, இவ்வளவு துணிச்சலா இருக்காருன்னா அப்ப அங்கேயும் விதி விளையாடுது. என்ன பிரச்சனைங்கிறது நம்ம யாருக்கும் தெரியாது, என்ன யாரும் தெரியாது. ஆனா ஒரு விஷயம் சொல்லுவார் சார், நான் வந்து டோட்டலா எல்லாத்தையுமே நான் ஒரு விஷயத்தை ஓப்பனா சொல்றேன். இங்க பல இசை வீட்டுக்கு நான் வந்திருக்கோம், அங்கே உள்ள ரூம்ல பேசுவோம். என்கிட்ட ஒரு 2-3 தடவை ஒரு விஷயம் பேசியிருக்காரு, எங்கிட்ட மட்டும் இல்லை, சில உட்கார் பேசியிருக்காரு. அப்பதான் அவர் முகத்துல ஒரு கவலையை பார்த்தோம். மற்றெல்லாம் போர்டு அவர் ஆட்டுக்கு அப்படி இருப்பார், இரும்பு மனித மாதிரி இருப்பார். நான் நிறைய பேருக்கு கடன் கொடுத்துருக்கேன். என்கிட்ட கடன் வாங்கும்போது அவ்வளவு அவங்க சூழ்நிலை சொல்லி நாமளே பாவம் பார்த்து கோடிக்கணக்கில் என் கடன் வெளியே இருக்கு. ஆனா ஒரு ரூபாயை திரும்ப தர மாட்டேங்கிறான். கேட்டு பார்க்குறேன், தர மாட்டேங்கிறான். இந்த ஒரு விஷயம் மட்டும் அவர் பெர்சனலா எங்களுக்கு தெரியும். நிறைய பேரை கடன் கொடுத்து அவனால் வாங்க முடியலங்கிற மட்டும் தெரியும். ஆனா எனக்கு என்ன, இது இது வந்து அவருக்கு அவருடைய மரணத்துக்கு காரணமா இருக்குமானா அது தெரியல. நம்ம பணம் கொடுக்க வேண்டிய இருக்குன்னா தான் போனா போயிட்டு போகுது, 5 கோடியா 10 கோடியா தரலையா போ அப்படின்னு நினைக்கிறாலும் ராஜன் சார் இந்த முடிவு எடுத்தது பெரிய விஷயம். என்னன்னா இப்ப இன்ட்ரெஸ்ட் என்ன சார், இப்போ ஒரு தயாரிப்பாளர் இறந்துட்டாலே படம் பண்ணி கடனாளி இறந்துட்டாருங்க மாதிரி தான் எல்லாரும் பேசுறாங்க. இப்போ அதுக்கும் வாய்ப்பு இல்லை, அவர் படம் பண்ணி பல வருஷம் ஆயிப்போச்சு, அதுக்கும் வாய்ப்பு இல்லை. ஆனா இன்ட்ரெஸ்ட் நான் சொல்றேன், அவர் இந்த நேரத்தை சொல்லிக்கிறது, சினிமாவுக்கு படம் பண்ண வரணும், எல்லாரும் படம் பண்ண வராங்க, எல்லாம் வாங்க, நல்ல படம் பண்ணுங்க. ஒரு வர தயாரிப்பாளர்கிட்ட ஒரே ஒரு ரிக்வெஸ்ட், நீங்க எல்லாம் படம் பண்ண வந்தா தான் சினிமா வாழும். சார் சொன்ன மாதிரி புடிச்சு வந்துட்டே இருந்தா நீங்க பண்ணும்போது நாங்க சம்பாதிக்க முடியும், நாங்க சாப்பிட முடியும். ஆனா எங்களுக்கு சோறு போட்டுட்டு எங்களுக்கு சம்பளத்தை கொடுத்துட்டு யாருக்குமே அந்த சம்பள பாக்கி இல்லாம எல்லாத்துக்கும் நீங்க இது பண்ணிட்டு உங்களுக்கு எதுவும் கிடைக்காம போயிருதுல சார்.
3 கோடி 4 கோடிய பணம் போட்டு படம் பண்றீங்க, யாருக்கும் பாக்கி இல்லை. இப்போ நான் படம் டைரக்டர் வச்சுக்கல, எனக்கு பணம் பாக்கி நான் ஒன்று கம்மி கொடுத்துருவேன். பெப்சியில் கேமராமேனுக்கு பணம் வரல அப்படின்னா அவருக்கு சங்கத்தில் கம்மி கொடுத்துறாரு. ஒரு மேக்கப் மேனுக்கு பேலன்ஸ் இருக்குன்னா அவரு போய் அவர் சங்கத்து கம்மி கொடுத்துறாரு. அப்போ இந்த சங்கங்கள்லாம் என்ன பண்ணுது, அவங்க டெக்னீஷியனுக்கு என்னென்ன தேவையோ வாங்கி கொடுத்தா படம் ரிலீஸ் பண்ண முடியும். அப்போ 3 கோடி 4 கோடி படம் பண்ற ஒரு ப்ரொடியூசர் வந்து எல்லாருக்கும் செட்டில் பண்ணாதான் படத்தை ரிலீஸ் பண்ண முடியும். ஏன்னா எல்லா டெக்னீஷியனுக்கும் சங்கம் இருக்கு இன்னைக்கு. ஆனா நீங்க 3 கோடி 4 கோடி எல்லாம் செட்டில் பண்ணிட்டு படத்தை ரிலீஸ் பண்ணிட்டு அந்த 4 கோடிக்கு பிடிச்சது கிடைக்குதா? லாபம் தேவையில்லை, போட்ட காசு கிடைக்குதா? விழிப்புணர்வு வேணும் சொல்லணும். படம் வர்றவங்களுக்கு எல்லாருமே வியாபாரம் இருக்கணும், அவங்களும் சம்பாதிக்கணும், நம்மளையும் சம்பளம் கொடுக்கணும். அப்போ புதுசா வர தயாரிப்பாளர்கள் தயவுசெய்து சொல்றேன், நீங்க படம் பண்ண வாங்க. அதே நேரத்துல ஒரே ஒரு விஷயம், நீங்க யார் வச்சு படம் பண்றீங்க, யாரு டைரக்டர், யார் ஹீரோ, என்ன பட்ஜெட். நீங்க ஒரு முறை தயாரிப்பு சங்கம்னு ஒன்று இருக்கு, அங்கே நிறைய சீனியர்ஸ் இருக்காங்க, நிறைய வழிகாட்டிலாம் இருக்காங்க, நிறைய படம் பண்ண அனுபவம் இருக்காங்க. ஒன்றுமே இல்லை சார், இதான் கதை, ஒரு டைரக்டர் ஒரு ஹீரோ இந்த பட்ஜெட்டு சொல்கிறாங்க சார், படம் பண்ண போகிற சார் அப்படின்னு அவங்கள்ட்ட உட்காந்து 2 நாள் 3 நாள் நீங்கள் ஒரு கவுன்சிலிங் உட்காருங்க சார். தேவையில்லாத செலவுலாம் பண்ண விடாம அவங்க பார்த்து ஓரளவு ஐடியா சொல்லுவாங்க. ஏன்னா புதுசாக வரவங்களுக்கு என்ன தெரிய மாட்டேங்குது, யாரோ சொல்ல நம்பிட்டு பணத்தை இறக்கிறாங்க. 4 கோடி பண்ணுங்க, 8 கோடிக்கு பிசினஸ் ஆகுமாங்க, எடுத்து விட்டாங்க. புதுசாக என்ன தெரியும் சினிமா பத்தி, சாக்லேட்டு 1 கோடி போகுது, தியேட்டர்கள் 2 கோடி போகுது, ஓடிடி ஃபார்ம் அதுக்கு 2 கோடி போகுது, மயங்கிறாங்க சிலர் பேர். சிலர் சினிமா வந்து நான் என்ன எதுக்கு சொல்றேன்னா, சினிமா நல்லா இருக்கணும் இப்போ சொல்றேன். நான் வந்து டெக்னீஷியன் தான், நான் ஒரு தொழிலாளி தான், இருந்தா சொல்றேன் சினிமா நல்லா இருக்கணும்னா முதல்ல தயாரிப்பு நல்லா இருக்கணும் சார், தயாரிப்பு நல்லா இருக்கணும் சார். ஒண்ணு மாதிரி போயிடுச்சு, ஒரு பிடிச்சி வர்றாங்க அடுத்த படம் பண்ண போறதில்ல, ஒரு பிடிச்சி வர்றாரு ஒரு படம் தான், எத்தனை தாங்குங்கிறேன். வரக்குள்ள ஒரு பிடிச்சி ஒரு படம் பண்ணிட்டு இருந்தாங்கன்னா எத்தனை காலம் சினிமா ஓடும். வர ப்ரொடியூசர் வந்து ஒரு 5-6 படமாவது பண்ணாதான் ரவுண்டில் இருக்கும். இப்படி ஒன்று எத்தனை வருவாங்க. அது மாதிரி இப்ப ஒரு ராஜன் சார் இறந்தவங்கன்னு கடன் சொல்லிட்டாங்க, அது இருக்க வாய்ப்பு இல்லை. இருந்தா நான் சொல்றது இந்த சமயத்தில் சொல்றது, தயாரிப்பாளர் நல்லா இருக்கணும், அவங்க போட்ட காசை எடுக்கணும் அப்படிங்கிறக்கான கொஞ்சம் உஷாரா நீங்க யாரோ சொல்ற பேச்சு கேட்டலாம் பணத்தை இடைக்கிறாதீங்க. நீங்க போட்ட காசு வரணும் அப்படின்னா நீங்க புடிசல கன்சிடர் பண்ணுங்க, அனுபவசல்கிட்ட கேட்டுங்க, அனுபவசல கூட வச்சுங்க தயவுசெய்து. அப்பதான் கொஞ்சம் நீங்க யாரும் ஏமாறாம இருப்பீங்க. சில பேர் வருவாங்க, ஆசைக்கு படம் எடுப்பாங்க, வந்தா வருது போனா போகுது, அது பிரச்சனை இல்லை. நான் ரோடு இருக்கேன், பையன் ஹீரோ, அவனுக்காக 3 கோடி இருக்கிறேன், அது லாபம் தேவையில்லை, அது பிரச்சனை இல்லை நம்மளுக்கு. அப்படின்னா கூட அது தேவையான செலவு பண்ணணும்ல. இது கொஞ்சம் இந்த சூழலை சொல்ல வேண்டிய. அப்புறம் இன்னொன்று ஒரு பேசினார் குல்ஸ்ரீசம், சினிமாவில் ஒரே ஒரு விஷயம் மட்டும், அது ஊடகங்களும் சில இதில் மிகைப்படுத்தும், சில விஷயங்கள் பர்சனல் விஷயங்கள்லாம் பர்சனலாக போகிறது நல்லது. சினிமாக்காரங்களும் மனுஷங்க தான், இங்கே நடிகர்களும் மனுஷங்க தான், டைரக்டரும் மனுஷங்க தான், தயாரிப்பாளரும் மனுஷங்க தான், எல்லாம் மனுஷங்க தான். அவங்களுக்கு ஒரு பிரச்சனை இருக்கும், லைஃப் இருக்கும். இந்த விவாகரத்துங்கிற ஒரு விஷயம் இருக்குல்ல, இந்த ஒரு குடும்பத்தில் விவாகரத்து வந்தால் அது வந்து துக்க வீட்டுக்கு சமானம் சார். வெளியே பார்வைக்கு நம்ம 1000 விமர்சனம் பண்ணிக்கலாம், அப்படி இருக்கலாம் இப்படி இருக்கலாம், இது அவங்க மேலே குத்தமாக இருக்கலாம், இவங்க மேலே குத்தமாக இருக்கலாம், நீங்கள் அம்மா பேசலாம். அந்த வீடு ஒரு துக்க வீட்டுக்கு சமானம். அதில் ஆண் மேலே தப்பா பெண் மேலே தப்பா தெரியாது. ஆண் தப்பு பண்ணியிருக்கலாம், இல்லை பெண்ணும் தப்பு பண்ணியிருக்கலாம். அதை நிர்ணயிக்க நம்ம இல்லை, அது கோர்ட். அது கோர்ட் சொல்லும், யாரும் தப்புன்னு கோர்ட்டு சொல்லும்.
அது பார்த்துக்கட்டும். நம்ம அம்மா யுகத்துல போய் இவன் தப்பு பண்ணியிருப்பான், அந்த மாதிரி தப்பு பண்ணிருக்கு தேவையில்லை சார். அசிங்கம் சார். இன்னொரு குடும்பத்தை போட்டு அலசி ஆராயலாம் அவங்களுக்கு தேவையில்லை சார். அவன் கோர்ட்டு போனாலும் கோர்ட்டு அவன் பார்த்துக்கிட்டேன் சார். இன்னொன்று அவங்களும் பொதுவில் வரும்போது தான் விமர்சனம் வருது. அவனோட சினிமா இங்கே வந்து நிறையா இந்த விமர்சனம் பேரில் நிறைய அதுவும் ரொம்ப விமர்சகர் நோக்கடிக்கிறாங்க. தம்பி நமக்கு வந்து ஒரே விஷயம்தான், ராஜன் சாருடைய ஆத்மா சாந்தி அடையணும். ஆமாம், அதுக்கெல்லாம் உள்ள இறைவனை வேண்டுகிறேன். அது இந்த விசாரணை கைதி நல்ல வெற்றி அடைந்து எங்கள் தயாரிப்பாளர் வெங்கடேஷ் சாரை தொடர்ந்து படம் பண்ணணும். தொடர்ந்து எங்கள் மாதிரி சின்ன சின்ன டெக்னிக்லாம் இங்கே கொஞ்சம் வாழ்வாரத்தை காப்பாற்றணும். இந்த படம் வெற்றி அடைந்து இந்த படத்தை ஒர்க் பண்ண நடிகரும் சரி, தொழில்நுட்ப கலைஞரும் சரி, எல்லாருக்கும் மிகப்பெரிய வெற்றி அடைய வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம்.